வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மிகவும் முக்கியமான ஒரு புதிய விஷயம் கிடைச்சிருக்குது. அஸ்வஸ்ம தொடர்பாக, இது தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்கக்கூடிய 2 கேள்விகள், முக்கியமான கேள்விகள்ன்னு சொன்னா, அடிக்கடி இது நிறைய பேர் கேட்கிறதால, அதற்கான பதிலுமாக இந்த காணொளி அமையப் போகுது. அது என்ன விஷயம்? அந்த கேள்வி என்னன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால, நீங்க இன்றைக்கு தாண்டி இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். எல்லாருமே ரொம்பவே கேட்கிற ஒரு கேள்வி இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 10 கிலோ அரிசி குடுக்குறாங்களாமே ஆஸ்வெஸ்ம கொடுப்பனவுக்குரியவங்களுக்கு. உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா இந்த ஒரு தகவல், அதாவது எல்லாருக்குமே குடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எல்லாருக்கும் குடுக்குறாங்க 10 கிலோ அரிசி. இப்படியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் நான் பார்த்ததுல கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைச்சா, ஓகே. நீங்க அத ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துல போயிட்டு இது தொடர்பாக அறிந்து கொள்ளுங்க. எனக்கு என்னமே இது பட்ட தகவலாக வந்த மாதிரி எனக்கு தோணல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புது வருடத்துக்கு முன்னால அஸ்வஸ்ம கொடுப்பனவு எல்லாம் கிடைச்சிருமாமே! அதுக்கு முன்னால கொடுப்பனவு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா அப்படியும் ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக கிடைக்கல. இத்தனையாம் புது வருடத்துக்கு முன்னமே உங்களுக்கு கொடுப்பனவு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு தகவல் இல்ல. இதைத் தொடர்ந்து அஸ்வஸ்ம தொடர்பாக இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் அதாவது 1ஆம் தேதி நடந்த ஊடக சந்திப்புல நிதி ராஜாங்க அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் அது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்டு தற்போது கொடுப்பனவு எடுத்துக் கொண்டிருக்கிறவங்க. அதேபோல 2ஆம் கட்டத்துக்கு தெரிவாக போறவங்க. 2ஆம் கட்டத்துக்கு சுமார் 4,00,000 பேர உள்வாங்குறதுக்கு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்கள எல்லாம் சேர்த்து இந்த 24,00,000 பேருக்கு ஒரு மீளாய்வு நடக்கப் போகுது. அதைத் தொடர்ந்து 1ஆம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிச்சவங்க. இந்த விண்ணப்பிச்சும் ஆனா எந்த கொடுப்பனவும் கிடைக்காம இருக்கிறவங்க. எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 34,00,000 பேர மீளாய்வு செய்ய போறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த கொடுப்பனவ கொடுக்கிறதுக்கு இவங்க தகுதியானவங்களா என்ற அந்த ஒரு விஷயத்த வலுப்படுத்துறதுக்காக மறுபடியுமே ஒரு மீளாய்வு நடக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த 24,00,000 பேர், அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான மீளாய்வு நடக்கப் போகுது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு கொடுப்பனவு கிடைச்சு கொண்டிருக்குது. இந்த கொடுப்பன நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற ஒரு கேள்விய முன்வைத்து இந்த மீளாய்வு சிறப்பாக செய்யப்பட போகுது. இந்த கொடுப்பனவ நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்க? இவ்வளவு நாளும் பெற்றுக்கொண்ட கொடுப்பனவ என்ன செய்தீங்க? இந்த கொடுப்பனவின் மூலமாக நீங்க என்ன பலன் அடைஞ்சிருக்கிறீங்க? இந்த ஒரு கொடுப்பனவு உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு எந்த அளவு வலுப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமையப் போகுது? இப்படியான நிறைய விஷயங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கொடுப்பனவு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியும். பொருளாதார ரீதியாக ரொம்பவே நலிவடைஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு போயிட்டு சேருது. சும்மா ஒரு 15,000ன்றது மாசம் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய தொகை தான். சும்மா இந்த காச கொடுத்துட்டே இருக்கும்போது, உங்கள்ட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்ட நீங்க பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புறதுக்கு உங்களோட பங்களிப்பு என்னவாக இருக்குதுன்ற விஷயம் இங்க முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகவே தான் இருக்குது கண்டிப்பாக. அதனால நீங்க இந்த கொடுப்பினவ உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு எப்படி நீங்க பயனுள்ளதா மாத்தியிருக்கிறீங்க? இதுவரைக்கும் கொடுத்த காச நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? உங்களுக்கு அது பயனா இருக்குதா? பலன் தந்திருக்குதா? இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக கண்காணிக்கிறதுக்கு, மேற்பார்வை செய்யறதுக்கான ஒரு சிறப்பு மீளாய்வுமே நடக்க போறதாக சொல்லி இருக்குது. அப்ப இந்த கொடுப்பனவ பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்த நல்லாவே கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. எடுக்கக்கூடிய காச நீங்க என்ன செய்றீங்கன்றத நீங்க தான் யோசிச்சு பார்த்துக்கொள்ளணும். இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுமோன்ற விஷயத்த தாண்டி, ஆனா இது ஒரு உண்மையாவே ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறதால, 1ஆம் கட்டத்துக்கு 1ஆம் கட்டத்துல விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவங்க, நீங்க தெரிவாகாம இருக்கிறவங்களுமே உங்களுக்கு ஒரு மீளாய்வு நடந்து, உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பனவு வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமுமே இதனால அமையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, மீண்டும் ஒரு கணக்கெடுப்ப செய்ய போறாங்க. மிகவும் உன்னிப்பான ஒரு கணக்கெடுப்பாக தான் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா, உண்மையாகவே இவங்களோட நிலை என்னன்றத இந்த கணக்கெடுப்பின் ஊடாக வலுப்படுத்தி, அதன் மூலமாக உங்களுக்கு கொடுப்பனவு பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் சில வேளை அமையலாம். அப்ப அதனால
முதலாம் கட்டத்துக்கு தெரிவாகாதவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் இத வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது தொடர்பான மேலதிகமான சந்தேகங்கள் அப்படி எதுவும் இருந்தா, நீங்க என்னுடைய WhatsAppல வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த WhatsAppக்குரிய லிங்க வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்பருமே வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா என்னுடைய குழுவுல வந்து இணைஞ்சு கொண்டு, மேலதிக தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். நாளுக்கு நாள் நடக்கின்ற அப்டேட் இந்த விஷயங்களையுமே வந்து பார்த்துக் கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.